எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பாலன் பேசுகிறேன். ஒரு சில வீடுகளில் நம்ம போய் பார்க்கும் பொழுதாகட்டும், இல்லை நமக்கு வர்ற ஒரு சில கேள்விகள் ஆகட்டும், நார்த் ஈஸ்ட்டில் நீங்கள் வந்து பாரம் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் என் வீட்டில் நார்த் ஈஸ்ட்டில் தான் படிக்கட்டே இருக்குது. நீங்கள் சவுத் வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழி வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் சவுத் வெஸ்ட்டில் தான் எங்களுக்கு ஒரு கிணறே இருக்குது. ஆனால் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஏன் இந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம லாஜிக்கலாக அணுகுவோம். வாஸ்துங்கிறது வந்து நான் எப்போவுமே சொல்கிறது மாதிரி தப்பான வாஸ்து ரைட்டான வாஸ்துங்கிறது இல்லை. வாஸ்துங்கிறது பஞ்சபூதங்கள் சமன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே ஒரு சில விஷயங்கள் மாறுபடும் பொழுது அதற்கான விஷயங்கள்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். சரி, இந்த நார்த் ஈஸ்ட்டில் படிக்கட் வந்த வீடுகளுடைய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நார்த் ஈஸ்ட்டில் படிக்கட் வந்து மோஸ்ட்லி இது வரைக்கும் நான் பார்த்ததில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வீட்டை கட்டின அந்த உரிமையாளர் ஒரு நிறை ஆயுள் இல்லாமல் ஆயில் குறைந்த நிலைமையிலே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகி தவறிடுறார். மோஸ்ட்லி நடக்கிற விஷயங்கள்ங்கிறது இதுதான். அப்படி நடந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவிங்கிறவங்க வந்து தணிக்கப்பட்டுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்கன்னு வச்சுக்குவோமே. இந்த அம்மா அங்கே தனித்து இருக்கிற வரைக்கும் அந்த பையனுக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்டுங்கிறது அதிகமாக ஆகிறதில்ல. ஏன் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட்டில் எனக்கு படிக்கட்டு இருந்தும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு கேட்குற வீடுகளில் இந்த மாதிரியான அமைப்புகள்ங்கிறது வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் நிகழ்ந்து அடுத்த தலைமுறையை வந்து அது தாக்காமல் அந்த எந்த தலைமுறையை அது தாக்குச்சோ அந்த தலைமுறை சார்ந்த நபருங்கிறது அங்கே வாழும் வரையில் அந்த தாக்குதல்ங்கிறது அடுத்த தலைமுறைக்கு அவ்வளவு சீக்கிரம் நடக்கிறதில்ல. இதுதான் வந்து உண்மை. ஸோ எனக்கு நார்த் ஈஸ்ட்டில் படிக்கட்டு இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதை சார்ந்த ஒரு விஷயத்தில் பேலன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பெண் அந்த வீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை சொல்லக்கூடிய அத்தனை நபர்களும் சரி, அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் தான் எல்லா நிர்வாகத்தையும் எடுத்து மனையவே நடத்தி கொண்டு இருப்பாங்க. பசங்களுக்கு செலவு பண்ணுற ஃபீஸ்லேருந்து, பசங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து, பசங்களை வேலைக்கு அனுப்புறதுலேருந்து எல்லாமே அந்த பெண்ணினுடைய ராஜ்யம் தான் அங்கே இருக்கும். ஏன்னா அந்த வீடே வந்து பெண் தன்மை வாய்ந்த வீடாக மாறிடுது. ஸோ இதனால தான் நான் அடிக்கடி எப்போவுமே சொல்லுவேன் அப்படின்னா, இந்த வாஸ்துல தவறு ரைட்டுங்கிறத தாண்டி ஒரு விஷயம் அங்கே நடக்குது அப்படின்னா அதை சமன்பாட்டான நிலையில் வைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு ஈவெண்ட்டை நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிகழ்த்தி அதை சமன்பாடு செய்து அடுத்த நிலையில் அது யாருக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்போ அது போகணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய கர்மாவின் படி இந்த அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகி அந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கேரி ஃபார்வர்டாக அடுத்த தலைமுறையில் அது ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா உடனே வந்து ஏன்னா அது பாதிக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் அதை சார்ந்த எந்த விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் பொழுது தான் ஆல்ரெடி அதை சார்ந்த விஷயம் ஒன்று நடந்து அதனால் வந்து நீங்கள் மேலே போயிருப்பீங்க. இதுதான் வந்து உண்மை. இதை இன்னொரு விஷயமாகவும் நான் சொல்கிறேன். பெரும்பாலும் நகை கடைகளில் உள்ள நகை வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து அன்பர்களும் பாருங்கள், இதில் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எப்போ ஒரு 2 பெண்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து பெண் குழந்தைகள் இருக்கிற அந்த ஒரு அமைப்பில் வந்து அவங்க நல்ல இந்த வியாபாரம்ங்கிறது வந்து அந்த வெள்ளி வியாபாரம் இந்த மாதிரியான நகை வியாபாரங்கள் அவங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். ஏன்னா பெண்கள் அங்கே பிறக்கிறாங்க இல்லையா, சுக்கிரனினுடைய ஆதிக்கம்ங்கிறது வந்து அங்கே அதிகம் இருக்குது. ஆனால் அதில் எப்போ அவங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 பெண் குழந்தைகள் நான் சொன்னேன், அங்கே இருக்க ஒரு பெண் குழந்தைக்கு உடல் நலம் சீரில்லாத போய் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்புன்னு ஏற்படும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தருணத்தில் தான் இந்த நகை வியாபாரம் பண்ணுற அந்த நபர் வந்து பட்டுன்னு பீக்கு ஏறி இருப்பார். நல்ல வியாபாரம்ங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய அந்த சுக்கிரனினுடைய ஆதிக்கம் வந்து ஒரு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கும் பொழுது அதை வந்து இந்த பெண் குழந்தைகள் வந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் வளர்கிறார்கள். எப்பொழுது அவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம்ங்கிறது வந்து சீராக அமையலையோ அப்போது அந்த சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய பிஸ்னஸ்க்கு கை கொடுத்து அந்த நபர் பிஸ்னஸில் அடுத்த நிலைமைக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஏராளமான எக்ஸாம்பிள்ஸுங்கிறது வந்து சொல்லலாம். ஒரு சில பிஸ்னஸ்ங்கிறது வந்து பெண் சார்ந்த தன்மையும் ஒரு சில பிஸ்னஸ்ங்கிறது வந்து ஆண் சார்ந்த தன்மையும்ங்கிறது வந்து இங்கே இருக்குது. உங்களுடைய மனை ஆல்ரெடி உள்ளே வரும்பொழுதே முதல்ல என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இது எந்த தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு உங்களுடைய வீடு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத அமைத்து கொடுப்பது தான் ஒரு சீரான வாஸ்து நிபுணருடைய ஒரு டியூட்டி. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ
வாஸ்து வந்து இது ரைட்டாக இருக்குது, இது தப்பாக இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அணுகணும். பொதுவாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தங்க வியாபாரம் செய்யக்கூடிய, ஆபரணங்களை வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள் நல்ல கொடி கட்டி பறக்கக்கூடிய அத்தனை கடைகளும் பாருங்கள் கிழக்குங்கிறது மூடி இருக்கும். பெரும்பாலான கடைகள் அப்படி இருக்க கடைகள் தான் அடுத்த கட்டத்திற்கு வந்து போகும். இது மட்டும் இல்லை, மேக்கப் சார்ந்த விஷயங்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்பா இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடியோ ஒன்று வச்சுருக்கீங்க, ஹேர் கட் பண்ணுற ஸ்டூடியோ, இதெல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் பாருங்கள் கிழக்கை வந்து நீங்கள் எப்போ மூடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பிஸ்னஸ்ங்கிறது வந்து அதிகமாகும். ஏன்னா அந்த சூரிய வெளிச்சம்ங்கிறது அங்கே வரும்பொழுது கிழக்கினுடைய ஆதிக்கம் அதிகமாகும் போது அதனுடைய ஆண் தன்மைங்கிறது அதிகமாகி நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ்க்கு அது வந்து கை கொடுக்கறதில்லை. இந்த மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த நிலைமையில் இருக்காங்க, அவர்களுடைய உடல்நிலையெல்லாம் எப்படி இருக்குது, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்க குட்டி குட்டி விஷயங்கள், ஒரு ஸ்க்ரீன் போட்டு ஈஸ்ட்டை மூடி பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆனவங்களும் இருக்காங்க, அதே ஸ்க்ரீன் போட்டு ஈஸ்ட்டை மூடி சூசைடல் தாட்ஸ் போய் வாழ்க்கையை தொலைத்தவங்களும் இருக்காங்க. ஸோ இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களுங்கிறது வந்து வாஸ்துவில் இருக்குது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ரவிரமணா சட்டை நான் போய் எப்போ கற்றுக்கிட்டனோ, வாஸ்துவை நான் இந்த கோணத்தில் எப்போ பார்க்க ஆரம்பிச்சனோ, எப்படி அந்த கோணத்தில் பார்த்து எப்படி நான் நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சனோ, அப்போ தான் எனக்கு இந்த விஷயங்கள்ங்கிறது வந்து பிடிபட்டு இதை வந்து இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு காரணத்தினால்தான் தான் இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு நான் இந்த மூளையை வந்து சரியாக செஞ்சுட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலை, இன்னொன்று இந்த மூளை வந்து இப்போ நான் சரியாக இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாக்கம் எதுவுமே இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, இந்த மூளையை எனக்கு வந்து வெட்டுப்பட்டு தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது தவறு. அது வந்து அந்த வாஸ்துங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக நம்ம அதை புரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் நம்ம சந்தித்து, நீங்கள் இருப்பது நீங்கள் கட்டின வீடா, இல்லை உங்கள் மூதாதையர்கள் மூலமா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடா, அப்பா கட்டின வீடா, தாத்தா கட்டின வீடா, எத்தனை தலைமுறை தாண்டி அந்த வீடு வந்திருக்கு, உங்களுடைய பூர்வீக சொத்து எப்படி இருக்குது, பூர்வீக சொத்தை ஒட்டின வாஸ்து இது எப்படி இருக்குது, நீங்கள் வாங்கக்கூடிய நில அமைப்புகள் எப்படி இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு குற்றம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் வந்து அதை எப்படி சீர் செய்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நார்த் வெஸ்ட்டு வந்து இல்லாத, நார்த் வெஸ்ட் வெட்டப்பட்ட ஒரு அமைப்பு உள்ள ஒரு நபர், அவர்களுடைய வீட்டில் அவங்களுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுற அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய மனைவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பை வந்து நீக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த கருப்பை நீக்கப்பட்ட அந்த காலத்தில் இருந்து அவங்களுடைய பிஸ்னஸ்ங்கிறது அடுத்த கட்டம் ஃப்ளரிஷாக அவங்க ரொம்ப அதில் வந்து நல்ல பாசிட்டிவாக போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து போய் பேசும்பொழுது அங்கே நார்த் வெஸ்ட்டில் கட்டு இருந்தும் இந்த மாதிரி இருக்கணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது நம்ம கூர்ந்து ஆராய்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய பழகக்கூடிய அந்த ஒரு நண்பருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஸோ வாஸ்துங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வீக சொத்துலேருந்து, நீங்கள் வாழக்கூடிய வீட்டிலிருந்து, உங்களோட பழகக்கூடிய நபர்களில் இருந்து, உங்கள் வீட்டில் வேலை செய்யும் நபர்கள் வரைக்கும் எல்லாமே நம்ம ஒத்திசைவாக நம்ம பேசி நம்ம அதை அணுகி நம்ம பார்க்கும்பொழுது மட்டும்தான் நமக்கு ஒரு புரிதலுங்கிறது ஏற்பட்டு அது ஃப்யூச்சரில் உங்களுடைய கோல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, நீங்கள் என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை ஒட்டி நம்ம சீர் செய்யும் பொழுது தான் வந்து வாஸ்துங்கிறது நமக்கு ஃபுல்லாக சரியாக வருதே தவிர, இந்த மூளை இப்படி இருக்குது, அதை வந்து இப்படி பண்ணணும், இந்த டிகிரி மாற்றணும், 30 டிகிரி டில்ட் ஆகிருக்கு, இதை நீங்கள் எப்படி மாற்றணும், இந்த மெஷர்மெண்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப டெக்னிக்கலாக பேசி இந்த மெஷர்மெண்ட் அங்கே வைக்கிறது, அதை வந்து இப்படி வைக்கிறது, ஈஸ்ட்டை தூக்கி வெஸ்ட்டில் வைக்கிறது, ஏன்னா இது டிகிரி டில்டட் பிளாட்டு இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டெக்னிக்கல் அணுகும்பொழுது வாஸ்துங்கிறது சிறிதளவும் அந்த இடத்துல அது பயன்படுறதில்லை. வாஸ்து ரீதியாக இந்த மாதிரி நம்ம வந்து அணுகிறதுங்கிறது, அந்த அணுகுமுறைங்கிறது சரியான அணுகுமுறை இல்லை. வாஸ்துங்கிறது எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி பஞ்சபூதங்களினுடைய சமன்பாடான நிலை தான் வந்து வாஸ்து. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் வாஸ்து, அந்த அமைப்பு தான் வீடு. ஸோ வாஸ்துங்கிறது ஒரு தனி சப்ஜெக்டில், வாஸ்துங்கிறதே ஒரு வாழ்வியல் முறையாக தான் நீங்கள் பார்க்கணும். வாஸ்துங்கிறது ஒரு பஞ்சபூதங்கள் உங்களோட ட்ராவல் ஆகிட்டு நீங்கள் பஞ்சபூதங்களை ஒட்டி வாழக்கூடிய அந்த சீரான வாழ்க்கை தான் வாஸ்து. இதுதான் வந்து நான் சொல்ல வந்த விஷயம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸோட அடுத்த வீடியோவில் எப்படி ஒருத்தருக்கு வந்து நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய குறை அவர் கல்யாணம் பண்ண அந்த மண்டபத்தில் இருந்து
அவங்க பொண்ணு எடுத்த வீட்டில் இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பில்டிங்லேருந்து எல்லாமே எப்படி ஒரே நிலைமையில் இருந்தது அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே என்னோட குருநாதர் சொல்கிற மாதிரி உன் வீட்டில் இருக்க வாஸ்து நீ மாற்றினா எல்லாமே மாறும். இன்னொன்று உன் வீட்டில் எப்படி இருக்கோ வாஸ்து அதே மாதிரி தான் நீ வச்சிருக்க நிலம், நீ வச்சிருக்க எந்த இதுலையுமே அந்த அமைப்பு அப்படியே இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸு கூட நீ பழகக்கூடிய அந்த நபர்களினுடைய வீட்டில் கூட அப்படி தான் அமைப்பு இருக்கும். அந்த மாதிரி நபர்களோட தான் நீ பழகும் அப்படின்னு நெத்தி போட்டியில் அடித்தார் போல் சொன்னப்போ நான் நம்பலை. ஆனால் அதில் வந்து நான் நிறைய இப்போ ட்ராவல் பண்ணி நான் அதை பார்க்கும் பொழுது அப்படியே எனக்கு அந்த உணர்வு பூர்வமாக நான் அதை உணரும் பொழுது எனக்கு அவர் மேலே இருக்க அந்த மரியாதை பற்று, எப்படி ஒரு மனிதனால் இவ்வளோ துல்லியமான விஷயங்களை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு வியப்பிலும் ஆச்சரியத்தை மேலும் அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு டைம் அந்த மரியாதைங்கிறது அதிகமாகி இந்த பிரபஞ்சத்துக்கு நான் எப்பவுமே நன்றி சொல்லிகிட்டே இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆற்றல் வாய்ந்த ஒரு வாஸ்து புருஷரை, வாஸ்து சித்தரை நமக்கு கொடுத்ததற்கு மட்டும் இல்லாமல் அவரோட நான் இதை வந்து அவர்கிட்ட இருந்து இந்த கலையை வந்து நான் கற்றுக்கிட்ட அந்த ஒரு விஷயத்துக்கு நான் என்றைக்குமே சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி பெற்று அந்த என்னென்ன விஷயங்கள் நான் கெயின் பண்ணேன், எப்படி இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வாஸ்துவை வந்து ஒரு சீரான நிலைமையில் உங்ககிட்ட நான் சேர்க்கறது தான் வந்து என்னுடைய பாக்கியமாக நான் நினச்சி உங்கள் எல்லாரையுமே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் பாலன். டேக் கேர். பை.